விஜயோடைய அரசியல் டேக் ஆஃப் ஆறுதான் நினைக்கிறீங்களா? சார் இது எதையுமே என்னால் என்னுடைய அனுபவபூர்வமாக ஒரு கூட்டத்தை கட்சியாக மாற்றி வெற்றி பெறுவதுங்கிறது முடியாத காரியம். இது வரைக்கும் யாரும் பண்ணாது. எம்ஜிஆர் பண்ணது இல்லையா? எம்ஜிஆர் பண்ணலை. நீங்கள் எம்ஜிஆர் ஒரு கூட்டமாக இல்லை, எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் திமுகக்குள்ளே இருந்த திமுக நம்பர் 2, அதில் 50 எம்எல்ஏ இருந்தாங்க. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்திலேருந்து தேர்வான எம்எல்ஏ கிட்டத்தட்ட 50 பேர். அதுலேருந்து 4-5 பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க. அது இல்லைன்னு எம்ஜிஆரால் கட்சி உருவாக்கியிருக்க. என்டிஆர் பண்ணலையா? என்டிஆருக்கு பின்னால் ஒரு சமுதாயமே இருந்தது, ஒரு பெரிய அந்த தொழிலதிபர்கள்லாம் இருந்தாங்க, பத்திரிகைகள் இருந்தது. ஈனாடு பத்திரிகை அவர் இப்போ ராமோஜிராவ் என்னென்ன பண்ணார்னு எனக்கு தெரியும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் எப்படி ஜனதா தள் பிஜேபிக்கு பின்னால் நின்று ராஜீவ்காந்தியை தோற்கடித்ததோ அதை ஈனாடு பண்ணாங்க, ராமோஜிராவ் பண்ணார். வலுவான சமுதாயம். இவருக்கு மொமெண்டம் பிக் ஆகும்போது பேக்கர்ஸ் வரமாட்டாங்களா? சார் நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனால் பண்ண முடியாத காரியம். நீங்கள் சொல்கிறீங்களே, நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மயிலத்துக்கு பிரார்த்தனைக்காக போயிட்டு நாங்கள் இந்த விஜயகாந்தனுடைய ரேலி முடிஞ்சு சிட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டுருக்கோம். 9 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஒரே இடத்துல. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த கூட்டமும் அதை சார் அந்த லீகில் இல்லையா? முருகன் மாநாட்டை விட குறைச்சு. முருகன் மாநாட்டை விட குறைச்சு சார் எப்படி சொல்லிட்டீங்க? பொறுப்பான பத்திரிக்கை எழுதியிருக்காங்க. அங்கே 2 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இங்கே இத்தனை பேர் இருந்தாங்க. அதை பற்றி நான் கேள்விகளில் கூட எழுதியிருக்கேன். முருகனுக்கு இருக்க ஈர்ப்பு இவருக்கு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கேன். அதோட முருகன் மாநாட்டுக்கு இடையூறு கம்மியோ என்னவோ சேர் கூட கிடைக்கலையே சார் உங்களுக்கு? வீக் டேல கொடுத்தாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், மெயினாக எங்கிட்ட அருண் ஷோரி சொல்லுவார், குரு பெரிய ஹாலில் மீட்டிங் போடாத, சின்ன ஹால் பெருசாக தெரியும், வெளியில் ஜனங்க பொங்கி வழியணும், நீ பெரிய ஹாலில் போட்டு காலியாக இருந்ததுக்காக கூட்டமே இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு. சார் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விசிறிகள் இருக்காங்க. அந்த விசிறிகள் ஓட்டர்களாக மாற்றுவதே கஷ்டம். அவங்கள தொண்டர்களாக மாற்றி அதை ஒரு கட்சியாக அமைத்து அதுக்கு ஒரு உருவகம் கொடுக்கறதுங்கிறது இருக்க பிரம்ம பிரயத்தனம். ஒரு அலை அடிச்சா வந்துடுமே சார். சார் அந்த அலை நீங்கள் பிஜேபிக்கு சொல்கிறால இவருக்கு பொருந்தாதா? இவர் ஒரு இன்னும் கூட ஒரு மேஸ் அப்பீல் கொண்ட ஒரு ஆக்டர். இதில் என்னென்னா பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆல் இண்டியாவில் இருந்துருக்கு. தமிழகத்தில் இது வீக்காக இருக்கலாம். அதாவது அகில இந்திய அளவில் அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேலேருந்து கீழே ஹைரார்கி இருக்கோ அது தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பிஜேபிக்கு சின்சியராக ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு 10-20 பேர் இருக்காங்க. இன்றைக்கி கூட மோட்டர் சைக்கிளில் போய் வேலை பண்ணுவான். அந்த மாதிரி சின்சியர் ஒர்க்கர்ஸ் இருக்க பார்ட்டி கிடையாது இன்றைக்கி. ஒரு காலத்தில் திமுகவில் 1967, 71 நான் அவங்கள காங்கிரஸில் இருந்தபோது திமுக காரங்க எப்படி வேலை பண்ணிடுறாங்கன்னு பார்த்தேன். அந்த மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ண திமுக காரர் காங்கிரஸில் கிடையாது. அப்போது அந்த வெறி விஜய் ரசிகர்கள்ட்ட பார்க்கலையா? வேற எந்த தலைவருக்கு இப்படி தன்னெழுச்சியாக கூட்டம் வரலாம் சார். அவங்க தொண்டர்களாக மாறி நீங்கள் அதில் ஒருத்தனை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டு, பிளாக் பிரசிடெண்ட்டு, அவனை ஸ்டேட் பிரசிடெண்ட்டுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த டிசிப்ளின் கிரகித்து அந்த வேலையை அவங்க சொன்னபடி செய்யணுங்கிற அந்த ஹைரார்கி உருவாவதற்கு பல வருஷங்களாகும். நான் இதை அப்படியே இப்போ ரஜினிகிட்ட சொல்லியிருக்கேன். சார் இந்த கூட்டத்தை கட்சியாக மாற்ற முடியும்னு மாற்ற நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய இதை பண்ண அது பிரம்ம பிரயத்தனம். நான் 2 கமலஹாசன் என்கிட்ட வந்தார் சார். 2016 எண்டில் வந்தார் என்கிட்ட. ஓஹோ. கேட்டு சார் எப்படி கட்சி ஆரம்பிக்கணும், அது கட்சி அவர் ஒரு பிளானோடு வந்திருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் நம்புற மாதிரி 5 பேர் இருக்காங்களா சார் உங்களுக்குன்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னார். கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு. நீங்கள் நம்புற மாதிரி 5 பேர் கூட இல்லைன்னா, அதாவது நீங்கள் அவங்க எதிராக அம்மனமாக நிற்க வேண்டியிருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வித்தியாசம் இல்லாத 5 பேர் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னார். கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னேன். இதுதான் நான் ரஜினிகிட்ட சொன்னேன். 3 பேர் இருக்காங்க சார் அப்படின்னு. நம்புகிற மாதிரி ஆட்கள் இல்லைன்னா ஒரு சின்ன கம்பெனி கூட ஆரம்பிக்க முடியாது. எம்ஜிஆருங்கிறது ஒரு ஃபினாமினன். அது மாதிரி இன்னொன்று வரப்போறதில்லை. அது தவிர ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும்
அவருக்கு ஒரு கட்சி திமுகக்குள்ளே இருந்தது, அது வெளியில் வந்தது. 67-77 மாதிரியான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறது டால் கிளைம்னு பார்க்குறீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எதை வேணால் பேசலாம். தர்க்க ரீதியாக யதார்த்தமாக பேசுறதுன்னா இது எதுவுமே ஈக்குவலண்ட் கிடையாது. அவங்க அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறாங்க, அந்த யுக்தி பலந்துரும் சார். நான் என்ன சொல்கிறேன், இந்த வாக்குகளை குறி வைக்கிறது அப்படிங்கிறதே சூழ்நிலையை பொறுத்தது. அதிமுக வாக்கு திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு பாஜக அதிமுகவால் முடியும்ன்ற ஒரு தோற்றம் வரும்பொழுது அதிமுக வாக்குகள் பிரியாது, ஆன்டி டிஎம்கே வாக்குகள் அதுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வரலன்னா இந்த பக்கம் போகலாமே. நான் என்ன சொல்கிறேன், அந்த சூழ்நிலையை உருவாக்கலைன்னாக்கா அதிமுக பாஜக ஜெயிக்காது, அவ்வளோதான். அந்த வாக்கு விஜய் கணிசமாக பெறுவார்னு நீங்கள் கணிக்கலையா? நான் என்ன சொல்கிறேன், அந்த சூழ்நிலை விஜய் தனி மனிதனாக வெற்றி பெறவே முடியாது சார். அவர் அணியை கட்டமைச்சா சார், அணிக்கெல்லாம் சில்லறை தானே கிடைக்கும். அதே அதிமுகவோட அணி வைத்திருந்தாருனாக்க அது ஒரு வலுவான அணியாக தெரியும். விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க கணிசமானோர் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இல்லை, அது யாருக்கு சேதாரம் சார்? இந்த 1%, 2%, 1%, 10%, 20%. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து திமுகவுக்கு எதிராக போடுற ஓட்டு திமுகவை தோக்கடிக்கணும்னு போடுற ஓட்டாக மாறும் பொழுது அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு கிடையாது, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு. அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியுமாங்கிறது தான் ஒரு இஷ்யூ. இன்னைக்கு பர்சனாலிட்டிஸுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குது. விஜய், எடப்பாடி பழனிசாமி யார் அதிகமான ஓட்டை கவர்? சார் என்ன சொல்கிறேன், இந்த பர்சனாலிட்டி எதுக்குமே மீனிங் கிடையாதுங்கிறேன் நான். நீங்கள் எதை வச்சு இந்த பர்சனாலிட்டின்னு சொல்கிறீங்கன்னு புரியல எனக்கு. இவங்க தானே சார், சிரஞ்சீவி விட அதிகம் கூட்டம் சேர்த்த ஒரு சினிமா ஸ்டாரையே பார்க்க முடியாது சார். என்டிஆருக்கு அப்புறம் என்னாச்சு? நான் ஒரு கூட்டம் கட்சியாக முடியாது சார். ஒரு சிரஞ்சீவியை சொன்னால் அவர் வீட்டில் பவன் கல்யாணம் சொல்ல முடியும் சார். நான் சொல்கிறேன் கேளுங்க, அவருடைய அனுபவத்தினால தான் பவன் கல்யாண் உருவானார். ஒரு சிரஞ்சீவியை காவு கொடுத்து தான் இவர் உருவானார். ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குன்னு நீங்கள் கணிக்கலையா அவருக்கு? இல்லை சார், நினைக்கல. விஜயகாந்துக்கு நிகரான பவர்ஃபுல் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேவ் வந்ததுனாக்க வைகோவுக்கு 1996 என்ன ஆயிடுச்சோ 2026 விஜய்க்கும் அதுதான் ஆகும். விஜய் வந்து ஒரு பிஜேபி எக்ஸ்பெரிமெண்ட்னு விமர்சிக்கப்படுறார். ஆர்எஸ்எஸ் தான் பேக் பண்ணுது, பிஜேபி ஒரு பிளான் பியா பயன்படுத்துதுன்னு. இந்த தியரிக்கு தமிழ்நாடுனுடைய அரசியல் விமர்சனம் இருக்க ரொம்ப கற்பனை மிகுந்தது. என்னை திட்டுறதுக்கு நீ உனக்கு நான் உதவி பண்ணுறேன்னு போய் பிஜேபி ஆர்எஸ்எஸும் பண்ணுவாங்களா? என்னை திட்டுப்பா நிறைய மல்டி போலராக்க நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கு எதுக்கு அவருக்கு உதவி பண்ண? அவரே தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்கு அவருக்கு உதவி பண்ணணும்? என்னை திட்டிகிட்டே இருக்க ஒரு ஆள் கிட்ட போய் என்ன இன்னும் அதிகம் திட்டுப்பான்னு நான் போய் பேசணுமா? அவன் தான் திட்டிட்டு இருக்கானே, போதுமே. அதாவது ஓவேசியுடைய பயனாளி பிஜேபி இல்லையா? கற்பனை இல்லையே, கற்பனை இருக்குது. இது நீங்கள் ஒன்று பார்க்கணும். அரசியலில் யுக்தி என்றால் ஒரு ஆளை உருவாக்குவதில்லை, உருவான ஒரு ஆளை உபயோகப்படுத்துவது. இப்போ விஜய் இருக்கிறாருன்னா அவர் எப்படி உபயோகப்படுத்துவதுன்னு பிஜேபி யோஜனை பண்ணலாமே தவிர உருவாக்கினது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்றத போல ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. உங்க பேர் நிறைய அடிபடும். செங்கோட்டையனுக்கு என் பேர் அடிபடாத இடம் என்ன சொல்லுங்க? செங்கோட்டையனுக்கு சரி, என் பேர் அடிபடாத இடம் ஏதாவது சொல்லுங்க. பாமக உண்டு, அதிமுக உண்டு, செங்கோட்டையனை நீங்க பேக் பண்றீங்களா? அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு நீங்க பின்னாடி இருக்கிறீங்களா? அப்படிலாம் கூட இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்பெல்லாம் வருது, பார்க்கலையா நீங்க? இது அதாவது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, இது ஏன்டா இதுங்கிட்ட போகணுமா வேண்டாமாங்கிற ஒரு வெறுப்பு வந்துருங்கிறதுனால தான் அதுக்கிட்ட போகிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப அது டிவியை பார்க்குறது கிடையாது. இந்த டிவி விவாதங்களை பார்த்தேன்னாக்கா விசித்திரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் இதுக்காக மக்களை தயார் பண்ணி அவங்க மனசை கன்ஃபியூஸ் பண்ணி இது மாதிரி ஒருத்தர் தாறுமாறாக விமர்சனம் பண்ணுறது தான் விவாதங்கிற மாதிரி பண்ணி இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு அலங்கோலமான ஒரு டிவி விவாதங்களை நான் அடிமடியில் கை வைக்கிறீங்க. நம்ம மிந்திய இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.